சரியான விதத்தில் பெற்று நாம் வளருவோம்னு சொன்னால் இப்போ இருக்கிறத பார்க்கணும் 1000 மடங்கு உங்கள் வாழ்க்கை பெட்டராகும், உங்கள் பொருளாதாரம் பெட்டராகும், உங்கள் சந்தோஷம் சிறப்பானதாக இருக்கும், உங்கள் குடும்ப காரியங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற பிரயாசங்கள் அனைத்திலையும் நீங்கள் வெற்றியை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். பொருளாதாரத்தை பற்றி தேவனை குறித்த அறிவை நீங்கள் பெறும் பொழுது உங்கள் பொருளாதாரத்தில் நீங்கள் நிறைவை பார்க்க முடியும். எப்படி உங்களுக்கு தேவன் சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகளை தருகிறார் அப்படிங்கிற விதத்தில் தேவனை அறியும் பொழுது அந்த பக்கங்கள் எல்லாம் நீங்க என்ன பண்ண முடியும்? நிரம்பி இருக்க முடியும். அப்போ தேவனை எவ்விதமாகவெல்லாம் ஒரு மனிதன் அறிய ஆரம்பிக்கிறானோ அந்தந்த விதத்துல எல்லாம் உங்க வாழ்க்கையில நிறைவுகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். அறிவுக்கும் உயர்வுக்கும் என்ன இருக்கு? சம்பந்தம் இருக்குது பாருங்களேன். அப்போ நீங்க கிறிஸ்தவங்களா மாறிட்டீங்க, உங்களை இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க எந்த அளவுக்கு அவரை அறிஞ்சிருக்கீங்களோ அதுக்கும் உங்க உயர்வுக்கும் சம்பந்தம் இருக்கு. தேவனை குறித்த அறிவு இருக்கா இல்லையாங்கிறதா மேட்ரு. தேவனை குறித்த அறிவு இருந்ததுன்னா சந்தோஷங்களையும் அனுபவிப்பீங்க, சங்கடங்களையும் ஜெயத்தை பார்ப்பீங்க. உங்களை செழிக்க வைக்கணும் என்ன பண்ணுவார் நினைக்கிறீங்க? He sent his word. உங்களை சுகமாக்கணும் என்ன பண்ணும்? He sent his word. வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லையா? கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுது கவனிங்க. அது நம்பிக்கையை ப்ரொடியூஸ் பண்ணும். சொல்லட்டுமா? அந்த ஜெனிசஸ் 1 பாருங்க. எது இல்லையோ அதை கிரியேட் பண்ணதுதான் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. பிரைஸ் காட். ஸோ இன்னைக்கு சில காரியத்தை உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ நான் எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஃபெமிலியரான ஒரு வசனம் அதிலிருந்து நான் துவங்க விரும்புகிறேன். 2 பேதுரு 1வது அதிகாரம் 1லிருந்து வாசிக்கிறேன். நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியினால் எங்களைப் போல் அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனும் ஆகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. எல்லாம் சொல்லுங்க. அறிகிற அறிவினால் கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. இந்த அறிதல்ங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது பாருங்க. இதை கிரீக்கில் யாடா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் சொல்லுங்க. யாடா. யாருடா அப்படிங்கல, யாடா. அதான் ஹீப்ரூவில் யாடா அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க. அதாவது பைபிளில் போட்டிருக்குது இல்லையா, ஆதாம் ஏவாளை அறிந்தான். அதுதான் யாடா. அறிதல்ங்கிறது ஏதோ எனக்கு ஆமாங்க தெரியும் நீங்கள் அப்படியா சொல்கிறீங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ஒரு டீப் இன்டிமெசி. அதுதான் என்னது? அறிதல். இப்படி தேவனை அறிகிற வாழ்க்கை அப்படிங்கிறது எந்த தளத்துக்கு வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு ஒன்று தெரியும், இதில் நான் ரொம்ப ஆழமாக போகணும், ரொம்ப நல்லா இதில் பயணம் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சரி சும்மா போயிட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஆனால் இது எவ்வளோ நிச்சயமான ஒரு வழின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கே இன்னும் ஆசை ஏற்பட்டுரும், இதில் ரொம்ப ஆழமாக போகணுங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். என்ன மாதிரி விளைவுகள் அது கொண்டு வருது பாருங்க. கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. எல்லாம் சொல்லுங்க. கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. 3வது வசனம் பாருங்க. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. மறுபடியும் அதுதான் வருது. அவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தர்லதும் அன்றி என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க. யாவற்றையும் தந்தருளி இருக்கிறார். இது எப்படி வருது? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவர் என்ன பண்ணாரா? தந்தர்லதும் அன்றி. இட்ஸ் கிவன். இட்ஸ் ஆல்ரெடி கிவன். இது எப்படின்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது எல்லாமே. என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய
யாவற்றையும். எல்லாம் சொல்லுங்க, யாவற்றையும். உங்கள் வாழ்க்கைக்கு என்னெல்லாம் வேணும், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு என்னெல்லாம் வேணும், ரெண்டையுமே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரா, கொடுத்துருக்கிறாரா. ஆனால் எந்த பேக்கேஜில் அது இருக்குது? எஸ், இப்போ கொடுக்கப்பட்டுச்சு எல்லாமே. இனிமே கடவுள் கொடுக்க வேண்டியதில்லை, என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். அதுதான் நம்ம அறிந்து கொள்கிற புதிய ஏற்பாட்டின் சத்தியங்கள். அப்படின்னு சொன்னால் என்னென்னா, வழக்கமாக ஆண்டவர் எப்போ கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். ஆனால் அந்த நியூ டெஸ்டமெண்ட் வியூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே இஸ் அ டன் டீல். எல்லாமே முடிஞ்சிருக்குது. ஆமென். ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நம்ம பழைய ஏற்பாட்டிலலாம் படிப்போம். ஆனால் நீங்கள் நிருபங்களுக்கு வந்து வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா என்ன படிக்கிறீங்க? ஆசீர்வதித்திருக்கிறார். யூ ஆர் ஆல்ரெடி பிளெஸ்ட். எல்லாம் சொல்லுங்க, ஐ எம் ஆல்ரெடி பிளெஸ்ட். ஆமென். நீங்கள் சுகமாவீங்க அப்படின்னு இருக்காது. எப்படி இருக்கும்? குணம் ஆனீர்கள் அப்படின்னு இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, குணமானீர்கள். ஆமென். அப்போ எல்லாமே வந்து முடிந்த ஒரு காரியமாக அங்கே நம்ம சொல்லியிருக்கிறத நாம் படிக்கிறோம். அப்போ முடிந்தது என்று சொன்னால் வாழ்க்கையின் அனுபவத்தில் எப்படி அது வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? முடிந்ததுன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அது எப்போ உண்மையாக மாறும் அப்படிங்கிறது தான். எப்போ உண்மையாக மாறுமா? அவரை அறிகிற அறிவினாலே. அப்போ பாருங்கள், சில காரியத்தை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அது எல்லா பக்கங்களை குறித்த அறிவை நீங்கள் பெறணும். உங்கள் பொருளாதாரத்தை பற்றி தேவனை குறித்த அறிவை நீங்கள் பெறும் பொழுது உங்கள் பொருளாதாரத்தில் நீங்கள் நிறைவை பார்க்க முடியும். எப்படி உங்களுக்கு தேவன் சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகளை தருகிறார் அப்படிங்கிற விதத்தில் தேவனை அறியும் பொழுது அந்த பக்கங்களெல்லாம் நீங்கள் என்ன பண்ண முடியும்? நிரம்பி இருக்க முடியும். அப்போ தேவனை எவ்விதமாகவெல்லாம் ஒரு மனிதன் அறிய ஆரம்பிக்கிறானோ அந்தந்த விதத்திலெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவுகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சத்தியத்தை அறிகிற அந்த பயணத்தில், அந்த பாதையில் நீங்கள் எவ்வளோ தூரம் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களோ அவ்வளவு நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். இது வந்து ஒரு லிமிட் கிடையாது. பாருங்கள், இவ்வளோ தாங்கிறது கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அனுபவிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். தேவனை பற்றி என்னுடைய அறிவு இந்த அளவுக்கு இருக்குன்னு வைங்களேன், இதுதான் என்னுடைய அளவுன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ தான் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா அதுக்கும் என்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷம், வெற்றி, உயர்வுக்கும் என்ன இருக்குது? சம்பந்தம் இருக்குது. ரெண்டும் கனெக்டட். எல்லாம் சொல்லுங்கள், கனெக்டட். இது இன்க்ரீஸ் ஆக இதுவும் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். எப்படி சொல்கிறீங்க? உண்மையாக சொல்ல முடியுமா? அப்படியா பைபிளில் அப்படி இருக்குதா? ஒரு வசனம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இப்போ பாருங்களேன், வாஞ்சியாக இருக்கிறதினால் விடுதலை. ஆனால் இப்போ அடுத்தால ஒரு வார்த்தை வருது, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அப்போ அறிவுக்கும் உயர்வுக்கும் என்ன இருக்குது? சம்பந்தம் இருக்குது பாருங்களேன். அப்போ நீங்கள் கிறிஸ்தவங்களாக மாறிட்டீங்க, முங்களை இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் எந்த அளவுக்கு அவரை அறிஞ்சிருக்கீங்களோ அதுக்கும் உங்கள் உயர்வுக்கும் சம்மந்தம் இருக்குது. அதுக்கும் உங்கள் சந்தோஷத்துக்கும் என்ன இருக்குது? சம்மந்தம் இருக்குது. அதுக்கும் உங்கள் சுகத்துக்கும் என்ன இருக்குது? சம்மந்தம் இருக்குது. அதுக்கும் உங்கள் வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு என்ன இருக்குது? சம்மந்தம் இருக்குது. அதுக்கும் உங்கள் பொருளாதாரத்துக்கு என்ன இருக்குது? சம்மந்தம் இருக்குது. அதுக்கும் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கும் என்ன இருக்குது? சம்மந்தம் இருக்குது. பாருங்களேன். அப்போ இதை ஒரு மனிதர் பெருக்கி கொள்ளும் போது, அவரை அறிகிற அறிவிலே ஒரு மனிதர் நிரம்பும் பொழுது மற்ற எல்லா பக்கங்களையும் அவர் நிரம்ப முடியும் என்கிற காரியத்தை வேதவசனம் போதிக்கிறது. ஆமென். தானியேல் 11:32 பாருங்க. உங்கள் வாழ்க்கையின் அளவுகோல் எது? உங்கள் வாழ்க்கையக்கான ஒரு அளவுகோல் சொல்றதா இருந்தால் இந்த அளவுக்கு அப்படின்னு சொல்ல ஒரு அளவுகோல் சொல்கிறோம் இல்லையா? அந்த அளவுகோலே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வருது. தானியேல் 11:32. தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். எல்லாம் சொல்லுங்க, திடன் கொண்டு. கர்த்தர் குறித்த அறிவு எதை கொண்டு வருது? உள்ள திடனை கொண்டு வருது. ஆமென்.
இப்போ நீங்கள் உண்மையிலே கர்த்தரை அறியறீங்க அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? கர்த்தரை அறிய அறிய வாழ்க்கையில் பயங்கள் விலகி வாழ்க்கைக்குள்ளே என்ன வர ஆரம்பிக்கும்? திடன், நம்பிக்கை உள்ள என்ன பண்ண ஆரம்பிக்கும்? பெருக ஆரம்பிக்கும். அதுதான் கரெக்டாக கர்த்தரை அறியறீங்கன்னு அர்த்தம். கரெக்டாக அறிகிறேன்னா தப்பாக அறிகிறேன்னான்னு இப்படி தெரிஞ்சுக்கலாம். தேவனை பற்றி கேட்க 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 உங்களுக்குள்ள என்ன வரும்? திடன் வரும், ஒரு நம்பிக்கை வரும், ஒரு தைரியம் உங்களுக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். அதனால தான் வேதம் சொல்லுது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ தேவனுடைய அன்பை நீங்கள் கேட்கும்போது பயம் விலகும். தேவனை பற்றி நீங்கள் கேட்கும்போது இன்னும் பயம் கூடாது. சில இடத்துக்கு போய் சில பிரசங்கங்கள் சில இதில் கேட்டால் என்ன ஆகிடுது, போகும்போது கூட நல்லா தான் போயிருப்போம், வரும்போது பார்த்தீங்கன்னா இருக்கிற விசுவாசம்லாம் சுத்தமாக போயிடுக்கும். 2 பேர் பேசிப்பாங்க, மாப்பிள்ளை நம்ம போகிறது கஷ்டமாமா அப்படின்னு பேசிட்டு போயிட்டுருப்பாங்க. அநேகமாக இவரும் போகிறது கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு தான் உள்ளே வரும். ஏன்னா கர்த்தரை அறிகிற அறிவில் நம்பிக்கை வளர்றதுக்கு பதிலாக என்ன ஆயிடுச்சு, இருக்கிற நம்பிக்கையெல்லாம் என்ன பண்ணிடுச்சு, காணாமல் போயிடுச்சு பாருங்கள். அப்போ அந்த மாதிரியான காரியங்கள் சரியான அறிவை கொண்டு வரல. சரியான அறிவை கொண்டு வரதா இல்லையாங்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். தேவனை அறிகிற அறிவை மட்டும் சரியான விதத்தில் பெற்று நாம் வளருவோம்னு சொன்னால் இப்போ இருக்கிறத பார்க்கிலும் 1000 மடங்கு உங்கள் வாழ்க்கை பெட்டராகும், உங்கள் பொருளாதாரம் பெட்டராகும், உங்கள் சந்தோஷம் சிறப்பானதாக இருக்கும், உங்கள் குடும்ப காரியங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற பிரயாசங்கள் அனைத்திலையும் நீங்கள் வெற்றியை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். அப்போ தேவனை தேடுகிற வாழ்க்கை என்பது சாதாரணமான ஒன்று கிடையாது. பாருங்களேன், சில பேர் ஸ்பிரிச்சுவாலிட்டியே தப்பாக அட்ரஸ் பண்ணிட்டாங்க. ஏன்டா அவ்வளோ அமைதியாக இருக்க? நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஆகிட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க ரொம்ப ஆவிக்குரியவங்களானதுனால இப்போ சிரிக்காமலே போயிட்டாங்க. ஆவியில் கூட கூட என்ன ஆகிடுது, சிரிப்பு கம்மியாகிடுது. அப்போது நிறைய பேருக்கு என்ன தோணுது, இப்போ இந்த மாப்பிள்ளை நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும், ரொம்ப ஆவியில் போயிட்டோம்னா நம்ம இருக்கிற சிரிப்பை என்ன பண்ணிடுவோம், இழந்து போயிடுவோங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆனால் வேதாகமத்தை நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆவியில் இன்னும் வளர வளர பேரின்பத்தில் நீங்கள் மூழ்க ஆரம்பிக்கிறீங்க. ஆமென். அதுக்கு முன்னாடி சிற்றின்பத்தில் தான் இருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், உங்கள் வாழ்க்கையில் பேரின்பம் வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய இந்த ரிஃப்ளெக்ஷன் சரியான விதத்தில் ஜனங்க வந்து காமிச்சிருந்தாங்கன்னா நான் சொல்கிறேன், இந்த மாதிரி 100 இந்தியா இந்நேரம் ரசிக்கப்பட்டிருக்கும். ஏமா நீங்கள் வேணா பாருங்கள், கொஞ்ச நாள் பட்டணமே வேற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், சிட்டியே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் வேற மாதிரி இருக்க போகிறீங்க. இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் சிறப்பாக, இன்னும் மேன்மையாக கர்த்தர் உங்களை அவர் வைப்பார். ஏமேன். இதெல்லாம் இப்படிலாம் ஆகுமாங்களாம்? ஆயிருக்குதே, எனக்கு ஆயிருக்குது, இங்கே வந்த எத்தனையோ பேருக்கு ஆயிருக்குது. ஒவ்வொரு நாளும் ஜனங்க வாழ்க்கையை நான் என்ன பண்ணுறேன், கவனித்து பார்க்குறேன். தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் கிரியை செய்கிறது அப்படிங்கிறதுக்கு பல சான்றுகள் நம்ம முன்னாடி இருந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். அப்போது ஸ்பிரிச்சுவல் லைஃப்னாலே அப்படி யோசித்துட்டாங்க பாருங்கள். கஷ்டமாக இருக்கணும், கண்ணீரோடு இருக்கணும், சிரிக்கக்கூடாது, இப்படி காமிச்சிட்டாங்க. ஆனால் நீங்கள் வேதத்தை திறந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லவே இல்லை. இயேசு மாதிரி சந்தோஷமான ஆள் யாராவது இருந்தாங்களா? கிடையவே கிடையாது. அவர் அப்படியே ஜாயில் இருந்தார் எப்போவுமே. ஆமென். அவர் துக்க வீட்டுக்குள்ளே போனாலும் அங்கே 4 பேர் சிரிக்கான் கட கட கடன்னு. ஏன்னா அவருக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் துக்கத்தை கூட சந்தோஷமாக மாற்றுது, மரணத்தை உயிர்த்தெழுதலாக மாற்றுது. ஏமேன். அந்த மாதிரி அந்த டிவைன் எனர்ஜிங்கிறது சாதாரணமான இல்லை பாருங்கள். அது முற்போக்காக வாழ்க்கையை மாற்றும். எல்லாம் சொல்லுங்கள், முற்போக்காக மாற்றும். ஆமென். என்ன சொல்கிறோன்னா, இட்ஸ் எ சேஞ்ச், இட்ஸ் எ பாசிட்டிவ் சேஞ்ச். கிறிஸ்தவ மாற்றம்ங்கிறது உங்கள் வாழ்க்கையை வந்து கீழே இழுத்துட்டு போயிடாது. கீழே இருக்கிறவங்க வாழ்க்கையை சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மனையின் மேல் நிறுத்தினார் என்று எழுதியிருக்கிறது. எங்கேயுமே பின்னாடி போகிறத பற்றியே இல்லை பாருங்கள். நாங்களாம் ஆரம்ப நாட்களில் ஊக்கமாக ஒன்றுத்துக்காக ஜோம் பண்ண சொல்லி கொடுப்பாங்க. என்ன தெரியுமா? ஆண்டவரே பின்வாங்கிடக்கூடாது, பின்வாங்கிடக்கூடாது, பின்னாடி போயிடக்கூடாது. இதில் ரொம்ப கவனமாக இருந்தோம் பாருங்கள். அந்த பயத்திலே நிறைய பின்னாடி பின்னாடி போய் ரொம்ப இப்போ சங்கடம். இப்போல்லாம் அது எங்கே போச்சுன்னே தெரில. இப்போ அது பாட்டுக்கு நம்ம போய்கிட்டே இருக்கோம். நம்மகிட்ட கேட்குறாங்க, ஏன் வந்து நீங்கள் ஜனங்களை ரொம்ப ஊக்குவிக்கிறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் பின் வாங்குறாங்க. நிறைய பேர் பின் வாங்குறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், ஊக்குவிக்கும்.
பின்னாடி போகிறது இதை பற்றி சிந்தையே இல்லை பாருங்க, சிந்திக்க வேண்டியது இல்லை. நீங்கள் பின்னாடி போக மாட்டீங்க, நீங்கள் முன்னாடி தான் போவீங்க. நீ கீழ் ஆகாமல் மேல் ஆவாய், வால் ஆகாமல் தலை ஆவாய். நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய். ஆமென். தட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். அதனால தான் பாருங்கள், இது ஒரு என்ஜாய்ஃபுல்லான ஒரு ஜேர்னி. சூழ்நிலைகளால் கட்டுப்படுத்தி வாழாமல் சூழ்நிலைகளை நீங்கள் கட்டுப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. இது சும்மா நடக்காது. இந்த அறிவு பெருக பெருக இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை எந்த அளவுக்கு நீங்கள் பெருக்கணுமோ நீங்கள் பெருக்கிக்கிட்டே வரலாம். ஏன்னா இந்த பெருக்கத்துக்கும் உங்கள் சந்தோஷத்துக்கும் என்ன இருக்குது? சம்மந்தம் இருக்குது. உங்கள் பொருளாதாரத்துக்கும் அதுக்கும் என்ன இருக்குது? சம்மந்தம் இருக்குது. பொருளாதாரத்தை பற்றி ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? இது கேட்டுகிட்டே வந்தீங்கன்னா கொஞ்ச நாள் உங்கள் ஃபைனான்ஸ் வேறு மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். உங்கள் பொருளாதார நிலைகள் வேறு மாதிரி மாறும். உங்கள் சரீர ஆரோக்கியங்களை வேறு மாதிரி நீங்கள் மாற ஆரம்பிக்கணும். நீங்கள் சும்மா ரொம்ப நாள் கிறிஸ்டியன்ஸாக தான் இருப்பாங்க. சும்மா அவங்ககிட்ட உட்காந்து பேசுங்க, என்ன பேசுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப பாரம்பரியமாக சபைக்கு போயிட்டு வர கிறிஸ்டியனாக இருந்தால் கூட நீங்கள் உட்காந்து பேசுங்க, வியாதியை பற்றி என்னன்னு கேட்டு பார்த்துங்க. அது வரும்ல அப்படிம்பாங்க, அது எல்லாருக்கும் வரும்ல ஐயா அப்படிம்பாங்க. அப்போ அவங்களுக்கு இன்னும் என்ன உள்ளே போகல, வார்த்தை உள்ளே போகவே இல்லை. இந்த வாழ்க்கையின் காரியம் இது அவங்க பக்தியாக இருக்கிறாங்க. மரித்தோம்னா நம்ம பரலோகம் கொடுப்பாருன்னு நினைக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதுவும் நிறைய பேருக்குலாம் ரொம்ப பெரிய ஒரு உறுதிப்பாடெலாம் கிடையாது. வாழ்க்கையின் காரியங்கள் அப்படின்னு வரும்பொழுது எந்த பதிலும் அவர்களுக்கு இருப்பதாகவே இல்லை பாருங்கள். அதனால தான் நீங்கள் கிறிஸ்டியன்ஸாக இருந்தாலும் பொருளாதாரம் வாழ்க்கையின் காரியங்களில் சண்டை போட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இது எல்லாத்துக்கும் தேவன் ஊற்றாக இருக்கிறார், இதுக்கு எல்லாத்துக்கும் தேவன் காரணராக இருக்கிறார். தேவனிடத்தில் ஒரு மனுஷன் வரும்பொழுது இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களுக்கும் அவருடைய பதிலை பெற்று அனுபவிக்க முடியும். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், தேவன் என் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கும் தேவைகளுக்கும் அவர் பதிலாக அவர் இருக்கிறார். அப்போ நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சிங்க அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. நமக்குள்ளாக இந்த அறிவு எந்த அளவுக்கு உள்ளே போயிருக்குங்கிறது தான் காரியம். உள்ளே போச்சுன்னா கண்டிப்பாக வெளியில் அது ஜெயத்தை கொண்டு வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த வசனம் சொல்லுது பாருங்கள், தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு, எல்லாம் சொல்லுங்கள் திடன் கொண்டு, அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். எல்லாம் சொல்லுங்கள் அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். ஆமென். அப்படின்னா என்னென்னா, தேவனை நீங்கள் அறிந்து வச்சிருக்கிறதுக்கும் உங்கள் கான்ஃபிடென்ஸுக்கும் என்ன இருக்குது? சம்மந்தம் இருக்குது. பிரச்சனையை நீங்கள் வேறு மாதிரி பார்ப்பீங்க. நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், எல்லாத்தையுமே வாழ்க்கையில் உங்கள் முன்னாடி நிற்கிற ஒவ்வொன்றை நீங்கள் வேறு மாதிரி பார்ப்பீங்க. முழு இஸ்ரவேலர்களும் கோலியாத்தை எப்படி பார்த்தான்? அவ்வளோதான், நம்ம கதையை முடிக்க வந்திருக்கிறான் அப்படின்னு பார்த்தான். ஆனால் டேவிட் முன்னாடி நின்று பார்க்குறான். இப்போ அவனுக்கு வேறு மாதிரி தர்றான், நம்ம கதையை இப்போ தான் ஆரம்பிக்குதுடா அப்படின்ட்டான். ஆமென். இவன்லேருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதா அப்படின்ட்டான். தங்கள் வாழ்க்கையின் முடிவாக முடிக்க போகிறவனாக பார்த்தவனா இவன் வேறு மாதிரி பார்க்குறான். அவன் சொல்கிறான் பாருங்க, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் நான் வர்றேன் அப்படிங்கிறான். 1 சாமுவேல் 17 படிக்கிறோம் இதை பற்றி. நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமம், ஹிஸ் நேம், அவருடைய நாமம். அவர் நாமம் என்ன? அவரை பற்றியது என்ன? சேனைகளின் கர்த்தர். எல்லாம் சொல்லுங்கள், சேனைகளின் கர்த்தர். ஆமென். சேனைகளின் கர்த்தர், அந்த நாமத்தில் நான் வரேன் அப்படிங்கிறான். அப்போ ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது அவனுடைய எல்லா பேட்டில் ஃபீல்ட்லையும் அவனுக்கு சக்ஸஸை கொண்டு வர ஆரம்பிக்கும். ஆமென். இப்போ பிரச்சனையா அல்லது சாதகமாக இருக்கிறதாங்கிறது மேட்ரு கிடையாது. தேவனை குறித்த அறிவு இருக்கா இல்லையாங்கிறது தான் மேட்ரு. தேவனை குறித்த அறிவு இருந்ததுன்னா சந்தோஷங்களையும் அனுபவிப்பீங்க, சங்கடங்களையும் ஜெயத்தை பார்ப்பீங்க. எத்தனை பேர் புரிஞ்சுது? இது எப்படின்னா, இந்த கர்த்தரை பற்றி அறிவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் நல்லது இருக்கிறதையும் இவங்க அனுபவிக்காமல் தான் உட்காந்துருப்பாங்க, புலம்பிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. எல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? புலம்பிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. என்னத்த போ அப்படின்ட்டே இருப்பாங்க.
இப்போ கர்த்தரை குறித்த அறிவு இருக்கிற மனிதர்கள் சங்கடமாக கூட இருக்கும், ஆனால் அதுலேயும் ஒரு வெற்றியை, ஒரு சாதனையை அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இது என்னென்னா, சூழ்நிலை என்ன, காரியங்கள் என்ன என்பது அல்ல, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய வெளிப்பாட்டு அறிவு தான் வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் தீர்மானிக்கிற ஒன்றாக அது இருக்கிறது. ஆமென். அதனால தான் பாருங்களேன், அவரை அறிகிற அறிவிலே ஒவ்வொரு நாள் நீங்கள் வளரணும். ஆமென். ஐ வாண்ட் டு நோ. அதனால தான் வேத வசனங்களை நம்ம எடுத்து படிக்கிறதா இருக்கலாம், தேவனுடைய வார்த்தைகளை கேட்குறதா இருக்கலாம், இது பெருக பெருக உங்களுடைய ஃபெய்த் வேறு மாதிரி இருக்கும். அப்படியே இருந்துக்கிட்டு ஜெபம் பண்ணிருங்கயா, எல்லாமே மாறிடணுயா, ஒரே ஒரு ஜெபம் எல்லா பிரச்சனையும் மாறிடணும் அப்படின்னா அந்த ஜோக்கு தான் எனக்கு எப்போவுமே ஞாபகம் வரும். நிறைய பேரை பார்த்துட்டான், ஒருத்தருக்கு எல்லா பிரச்சனையும் இருக்கும், காது பிரச்சனை இருக்கும், கை பிரச்சனை இருக்கும், எல்லாம் இருக்கும், ஒரே ஒரு மருந்து எல்லாம் போகணும் அப்படிமா. அது மாதிரி தான் நம்ம ஆட்கள் பாருங்கள், ஒரே ஒரு ஜெபம் பண்ணிடுங்க எல்லாமே மாறிடணும் அப்படிமாங்க. ஆமாம், எடுத்துக்கோங்க ஆண்டவரே தான் சொன்னோம். ஆமாம், அப்படி இல்லை பாருங்கள். இது நீங்கள் இது எப்படின்னா, ஒரு மனிதனுக்கு உள்ள என்ன நடக்குதுங்கிறத வச்சு தான் அவன் வெளியில் இருக்கிற எல்லா காரியத்தையும் அவன் தீர்மானிக்க ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு உள்ள தேவனை பற்றி ஒரு பெரிய வெளிச்சம் உங்களுக்குள்ள இருக்கும்னா, சின்ன சின்ன காரியங்களை வச்சு கூட பெருசாக செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஒருத்தர் சொன்னார், ஊழியம் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும், பெரிய லிஸ்ட் வச்சுருக்காரு, இதெல்லாம் இருந்தால் நான் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்ட்டு. நான் சொன்னேன், என்கிட்ட இதெல்லாம் எதுவுமே இல்லை, அப்படியே மரத்தெரில் அப்படியே ஆரம்பித்து அங்கே நின்று பேசி இவ்வளோ தூரம் என்ன பண்ணியிருக்கோம், வந்திருக்கிறோம். அப்புறம் பெரிய ஸ்டேடியம்லாம் கட்டி பேசுவோம், அது வர நாளில் என்ன பண்ணுவோம், அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஆனால் அதை வச்சு தீர்மானிக்கக்கூடாது, ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்படியே பண்ண ஆரம்பிங்க, நடக்க ஆரம்பிக்கும். ஒரு நல்ல மைக்கே இருக்காது, அந்த அந்த ஸ்ட்ரேஞ்சரா அது ஒன்று இருக்கும் சின்னது, இப்படி அதை வச்சுட்டு தான் பேசிகிட்டு இருப்போம். ஓகே, இந்த பக்கம் நான் பேசுவேன், அந்த பக்கம் தான் கேட்கும், எனக்கு கேட்காது. மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் உபகரணங்கள் கிடையாது பாருங்களேன். உங்களுக்குள்ளே இருக்கிற வெளிச்சங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கும், சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கூட பவர்ஃபுல்லானதாக மாற்ற ஆரம்பிச்சிட்டோம். ஆமென். பெரிய ஒரு காரியம் பாருங்க. எனக்கு என்னன்னா, இந்த இம்பார்ட்டேஷன் தான் உங்களுக்குள்ளே நடக்கணும்னு நான் விரும்புகிறேன். இந்த இம்பார்ட்டேஷன் உங்களுக்குள்ளே நடந்துச்சுன்னா இன்றைக்கி எதுவுமே பிரச்சனையாக இருக்காது. உங்களுக்கு உங்கள் வேலையில் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனையாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குற தேவையாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்கிற எந்த இருந்தாலும் நீங்கள் சொல்லுவீங்க, இதெல்லாம் நமக்கு வேறு மாதிரிங்க அப்படின்றவீங்க. ஆமென். நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். வெளியிலேருந்து கொஞ்சம் பயத்தை கொட்ட பார்ப்பாங்க, வேலைலாம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிம்பாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, இப்போலாம் ஆள் சிபாரிசு வேணும், அப்படி வேணும், இப்படி, அப்போ தான் ஒரு நல்ல வேலையே கிடைக்கும். ஆனால் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் சொல்லுவீங்க, ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது, எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவராலே ஆகும். இப்போ நான் பண்ணுற ஜேர்னியிலேருந்து நான் என்ன சொல்லுவேன், சில கேட்பாங்க, இப்போ எப்படி உங்களுக்கு எல்லா இடத்துலையும் போகவே முடியாத அளவுக்கு கதவுகள் திறந்துருக்கு, நிறைய நாடுகளுக்கு போகிற வாசல்லாம் திறந்துருக்குது, நம்ம தான் கொடுக்க மாட்டோம் பாருங்களேன், உங்களெலாம் விட்டு போகிறதுக்கு மனசே வர மாட்டுக்கு. ஸோ நம்பிட்டீங்களா? உண்மைதான். ஸோ இவ்வளோ திறக்குது, இவ்வளோ நடக்குது, தேவைகள்லாம் சந்திக்கப்படுது, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஒரு நிறைவாக தான் ஆண்டவர் நம்மளை வச்சுருக்கிறார். ஏமேன். நிறைவானா என்ன, நமக்கு தேவைன்னே ஒன்றும் இல்லை, நம்ம தேவையெல்லாம் நிறைஞ்சி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் கடவுள் வச்சுருக்கிறார். நீங்கள் இதுவே என்ன பொதுவாக கேட்டு பாருங்கள், ஊழியன்னா பிரதர் ஜோம் பண்ணிக்கோங்க பிரதர், இந்த மாதம் நம்மளும் அந்த இடத்துலலாம் உட்காந்துருந்தோம். ஆனால் இந்த அறிவு மாற 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 எல்லாமே வாழ்க்கையில் மாறி இருக்குது. ஏமேன். அதனால தான் ஒருத்தருக்கு காசு கொடுக்கறத விட இந்த அறிவை அவங்க கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா இந்த அறிவை அவங்க அடைஞ்சிட்டாங்கன்னா காசெல்லாம் அவங்களுக்கு சர்வ் பண்ணுறதை அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஆமென். இது ஸ்பிரிச்சுவல்ங்கிறது ஏதோ ஆலயத்துக்குள்ளே இருக்கிற ஒரு காரியம் அல்ல.
நீங்கள் வெளியில் போயிட்டு நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும்போது இந்த வெளிப்பாடு உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும். இது உங்களுக்கு மினிஸ்டர் பண்ணும், இது உங்களுக்கு ஊழியம் செய்யும், இது உங்களுக்கு உள்ள வந்து கிரியை செய்யும். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சவால்கள், உங்களுக்கு முன்னாடி நீங்கள் கேட்கிற எதிர்மறையான சத்தங்கள், இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவுலையும் இது உள்ள நின்று என்ன பண்ண ஆரம்பிக்கும்? வேலை செய்ய ஆரம்பிக்கும். சொல்லியிருக்கு பாருங்க, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் பயப்படான். பாருங்க சங்கீதம் 112:7 பாருங்க, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் எல்லாம் சொல்லுங்க பயப்படான். அது எப்படிங்க துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான்? நோயை பற்றி கேட்குறாங்க, எதிர்மறையான எத்தனையோ வறுமையை பற்றி கேட்குறாங்க. நாட்டில் வந்து துர்ச்செய்திக்கு பஞ்சமே கிடையாது. கொஞ்ச நேரம் டிவி நீங்கள் ஆன் பண்ணிங்கனாலே போயிடும். அவ்வளோ அப்போ அவ்வளோ இருக்கா, அங்கேத்தான் நம்ம இருக்கிறோமா? நான் எப்போது ஆன் பண்ணுவோம் பாருங்கள், எனக்கு பரலோகத்தில் வாழ்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். அதை கேட்கும்போது அப்பா நம்ம வந்து ஹெவனான்னு எடுத்து வரணுன்ட்டு இன்னும் விரும்பிகிட்டே இருக்கோம். நம்ம அதில் தான் கடவுள் நம்மளை வச்சுருக்கிறாரு போல் அப்படின்னு ஆகிடும். கொஞ்ச நேரம் நீங்கள் கேட்டிங்களா போதும், அங்கே தண்ணி இல்லையா, இங்கே அது இல்லையா, வாழை வலி இல்லையா, இங்கே பாருங்கள் அங்கே பாருங்கன்னு ஒரே போராட்டம். இது என்னமோ சம்திங் என்னமோ நடந்துகிட்ருக்கு பாருங்களேன். இந்த மாதிரி இருக்கிற உலகத்துக்கு நடுவில் என்ன வார்த்தை பாருங்கள், துர்ச்செய்தியை கேட்கிறதுனால அவன் அது எப்படிங்க பயந்து தானே ஆகணும்? மனுஷனாக இருந்தால் பயந்து தானே ஆகணும். நம்ம வந்து அந்த அந்த யதார்த்தத்தை புரிஞ்சிருக்கிறோம். அந்த யதார்த்தத்தை மீறுகிற சூப்பர் நேச்சுரல் நமக்கு தெரிய மாட்டேங்குது பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, யதார்த்தத்தை மீற முடியும். யதார்த்தம்னா என்ன? பயந்து தானே ஆகணும், வேற என்ன பண்றது? இல்லைங்க, அவன் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். ஆமென். அவன் வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அவன் வாழ்க்கையில் ஒரு திடன் இருக்குது. அது என்ன? தன் தேவனாகிய கர்த்தர். கோலியாத்து வந்தால் எல்லாரும் பயந்து தானே ஆகணும் அப்படின்னு நினச்சி தான் எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவன் சொல்கிறான், எனக்கு பயப்படுறதுக்கெலாம் டைம் இல்லை, அவரை நம்பி தைரியப்படுவதற்கு தான் எனக்கு நேரம் இருக்குது. நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், இந்த பயம் நிறைஞ்ச உலகத்தில் கடவுள் உங்களை தைரியம் உள்ளவர்களாக வைப்பார். இந்த சந்தோஷமற்ற உலகத்தில் உங்களை சந்தோஷமாக வைப்பார். இந்த வறுமைகள் நிறைஞ்சிருக்கிற இந்த உலகத்தில் உங்களை வளமையாக வைப்பார். இங்கே வந்து துக்கமும் கெட்டதும் இப்படியே நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிற உலகத்துக்கு நடுவில் உங்கள் வாழ்க்கையை சுபிட்சமாக அவர் வைப்பார். அப்படி வாழ்வதற்கான நம்பிக்கையை மட்டுமல்ல, அப்படி வாழ்வதற்கான பலனை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார், கிருபைகளை உங்களுக்கு கொடுக்கிறார், வல்லமையை உங்களுக்கு கொடுக்கிறார். அதற்கான உதவிகளை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிக்கிறார். அதனால தான் தேவனை அறிந்து தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கைங்கிறது சாதாரணமானது இல்லை பாருங்க. அதனால தான் ஒரு ரியல் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே, ஒரு ரியல் ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே நீங்கள் வர்றதுங்கிறது சாதாரணமானது கிடையாது. இப்போ இருக்கிற உங்கள் பொட்டென்ஷியலை 100 மடங்கு அது பெருக பண்ணுகிற ஒரு காரியமாக அது இருக்கிறது. உங்களுக்குள்ளே இருக்கிற ஆற்றலை பல மடங்கு வெளியில் திறந்து விடுகிற ஒரு வேலையை அது செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். ஒரு மாணவனாக இருந்தீங்கன்னா உங்கள் கல்வி வேறு மாதிரி ஆகிடும். ஒரு 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 பிஸ்னஸ் மேனாக நீங்கள் இருப்பீங்கன்னா அது வேறு லெவலில் அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஊழியம் செய்வீங்கன்னா அதில் வேறு லெவலில் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும் பாருங்கள். அப்போ இதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள், அவரை அறிகிற அறிவு. ஆமென். த ரியல் ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த யாடா உங்கள் வாழ்க்கையில் பெருக பெருக பெருக. பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவர் யாருன்னு எனக்கு தெரியும். ஐ நோ அவர் யாருன்னு எனக்கு தெரியும். இதுதான் அப்படியே நிற்கிறதுக்கான பலனே. இல்லாதது இருக்கிறது போல் அழைத்து மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். இல்லாததை இருக்கிறது போல் அழைப்பாராம். அவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாருன்னா இல்லாத அந்த விஷயம் உள்ளே வர ஆரம்பிக்கும், செத்த காரியங்கள் உயிர் பெற ஆரம்பிக்கும். ஆமென். எனக்கு என்னென்னா இது 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 வந்து மக்களுக்கு வரணுமேங்கிற வாஞ்சை இருக்கிறது. இது ஒருத்தருக்கு கிடச்சிட்டா போதும், அவர் வாழ்க்கையில் சோகமாக இருக்க மாட்டார், வாழ்க்கையில் தோல்வியாக ஃபீல் பண்ண மாட்டார், வாழ்க்கையில் வந்து என்னத்தை அப்படின்னு வந்து ஒரு விரக்தியான மனநிலை அவர் இருக்கவே மாட்டார். ஏன்னா உள்ளுக்குள்ளே விசுவாசம் வந்துடும், உள்ளுக்குள்ளே தைரியம் வந்துடும், உள்ளுக்குள்ளே வந்து வேறு மாதிரி முற்போக்கான சிந்தனைகள் வர ஆரம்பிக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் நீங்கள் பார்ப்பீங்க, முற்போக்கானதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஆமென்.
ஒவ்வொருத்தரும் கேட்டு உபத்திரத்துக்குள்ளே போக முடியுதுன்னா உயர்வுன்னு கேட்டு உயர்வுக்குள்ளேயும் போக முடியும்ல. ஏமா செழிப்புனா செழிப்பு வருது பாருங்களேன். இப்படி தான் இருக்கணும். அது கெட்டு போன உலகங்க. கடைசி காலம் ஆகி போச்சுல்ல. எப்போவுமே இப்படி ஆகிப்போச்சுன்னே பேசிகிட்டு இருக்காதிங்க. அப்புறம் எப்போ பாருங்க கடைசி காலம் ஆகிப்போச்சு. நல்லா இருப்போங்க. ஏமேன். நல்லா இருப்போம். நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஏமேன். கெட்டதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை விட்டு அகலும், தீமைகள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகும். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தர் என் நடுவில் இருக்கிறார், இனி நான் தீங்கை காண மாட்டேன். ஆமென். சொல்றாரு, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போ. ஆமென். உன் துக்க நாட்கள் முடிந்து போ. அப்படின்னா என்ன? கடவுள் சொல்றாரு, இனிமே நீ துக்கத்தில் இருக்க மாட்ட, அதெல்லாம் முடியுது அப்படிங்கிறாரு. இனி நீ தீங்கை காண மாட்டாய். இது எல்லாமே பாருங்க, ஆண்டவர் அவருடைய ஜனங்களுக்காக வைத்திருக்கிற வாக்குத்தத்தம், வாழ்க்கை முறை இதுவாகத்தான் இருக்குது பாருங்களேன். அப்போ என்ன கொடுக்குறாரு? இதை தான் நம்ம பார்க்கணும். இந்த அறிவில் தான் நம்ம வாழ ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு நாளும் வார்த்தையின் அடிப்படையில் நாம் சிந்திக்கிறவர்களாக நாம் இருப்போம்னு சொன்னால், இந்த உலகத்தில் வர்ற எந்த அலையையும் புயலுக்கு நடுவில் நீங்கள் வாக் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்கு மேலே நீங்கள் நடக்க ஆரம்பிப்பீங்க. அது உங்களை மூழ்கடிக்கவும் உங்களை தாழ்த்தவும் அதால் முடியவே முடியாது பாருங்க. அதற்கு மேலே நீங்கள் பயணம் செய்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். அப்போ அதுக்கான வல்லமையை, அதற்கான ஒரு பலத்தை அவருடைய வார்த்தையிலிருந்து நம்ம என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும் பாருங்க. அப்போ அதுதான் விஷயம். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால அவன் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும். தன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காண மட்டும் அவன் பயப்படாமல் இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லா பிரச்சனையும் ஓஞ்சி பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போவீங்க. ஆமென். நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு என்னங்க ஒரு பிரச்சனையும் இல்லையே. இப்போ நிறைய பேருடைய பிரச்சனைக்கு தீர்க்கிறது தான் நம்ம வேலை அப்படி நீங்கள் கிளம்பிடுவீங்க. ஆமென். ஆமாம். நம்ம நினைக்கிறோம் ரொம்ப நாள் இது கூடயே வாழ்ந்துக்கிட்டே இருப்போம் போல. கிடையாது. சிலதெல்லாம் அவங்க வாழ்க்கையை விட்டு போச்சு. ஆமென். இட்ஸ் கான். போச்சுங்கிற மாதிரி போயிடும். ஆமென். இருக்கவே இருக்காது. கடவுள் சொல்றாரு, நீ அதை தேடியும் காணாது இருப்பாய். இந்த வியாதி, இந்த கடன், இந்த சில இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்க சில வார்த்தைகள், சில சொல்றாரு ஆண்டவர், அதெல்லாம் முடிஞ்சிருங்கிறாரு. ஆமென். ஆமாம். அதெல்லாம் நீங்கியே போயிடும், வரவே வராது உங்கள் பக்கம். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மாதிரிலாம் இருந்ததே, இதெல்லாம் எங்கே போச்சு நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க. அது இல்லாத உலகத்துக்குள்ள உங்களை கூட்டிகிட்டு போயிடுவார். இந்த வார்த்தை எப்படின்னா, உங்களை நிரப்பி 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 இது என்ன பேசுதோ அந்த உலகத்தில் உங்களை வாழ வைக்கும். இது ஒரு வெஹிக்கிள் மாதிரி. இதில் ஏறிக்கோங்க. இது ஒரு சூப்பர் நேச்சுரல் வேர்ல்டுக்குள்ளே உங்களை கொண்டு போக ஆரம்பிக்கும். ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட உலகத்துக்குள்ளே உங்களை ட்ராவல் பண்ண வைக்கும். எட்ஸ் காட்ஸ் வேர்ட் இஸ் லைக் எ வெஹிக்கிள். ஒரு வாகனம் மாதிரி இருக்குது. நல்ல வார்த்தை மேலே ஏறிக்கணும். அதில் ஏறிக்கிட்டா அது உங்களை வேற மாதிரி ஒரு உலகத்துக்குள்ளே அது கொண்டு செல்லும். அதனால தான் பாருங்கள், சூழ்நிலையோடு ஒத்து போகிறதில்ல, யதார்த்த காரியங்களோடு அப்படியே போகிறதில்ல. சில நேரம் நம்ம அந்த அளவுக்கு வளராமல் இருக்கும்போது கொஞ்சம் கவலைப்பட்டுருதோம், கொஞ்சம் சோகமாயிடுது, கொஞ்சம் அழுதுருதோம். அப்புறம் ஆம்பளை பையன் அழக்கூடாது அப்படின்னு கண்ணை தொடச்சிக்கிட்டு திருப்பி என்ன பண்ணுறோம்? எழும்புறோம். இதெல்லாமே நடக்குது. ஆனால் நீங்கள் அதில் இன்னும் என்ன பண்ண முடியும்? வளர முடியும். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும். அவ்வளோ தூரம் நீங்கள் போக முடியும் பாருங்களேன். அந்த மாதிரி நம்பிக்கை உள்ள ஒரு மக்களை இந்த சமூகம் ஒரு ஈர்ப்புக்குரிய மனிதராகவே பார்க்க ஆரம்பிக்கும். நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க இந்த சமூகத்தையே. நீங்கள் எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் உங்களை பார்க்கும்போது வெளியில் உள்ளவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? பெரிய எங்கே இருந்தே வந்தீங்க? ஏதாவது காட்டுக்கட்டில் இருந்து ஏதோ முனிவர் வந்துட்டாரா, என்னமோ பெரிய பெரிய ஞானங்களை பேசுகிறாரே அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களை பார்த்தா வியப்பாக தெரியும். ஆமாம். அப்படி வியப்புக்குள்ளாக இருக்கிறவர்களாகத்தான் கடவுள் உங்களை வைக்கும்படியாக அழைத்திருக்கிறார். ஆமென்.
நீங்கள் வந்து இப்படி டிக்ளேர் பண்ணுவீங்களா? ஐசாயாவில் போட்டிருக்குது, நீங்கள் இப்படி டிக்ளேர் பண்ணுவீங்களா, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அற்புதங்களாக அடையாளங்களாக இருக்கிறோம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அற்புதங்களாக அடையாளங்களாக இருக்கிறோம். ஆமென். உங்களை ஒரு அற்புதமாக ஒரு அடையாளமாக தேவன் என்ன பண்ணுறாரு, வைக்கிறார். அது பார்க்கும்போது நிறைய பேருக்கு தெரியுது, ஏப்பா இந்த வாழ்க்கை நம்ம வாழலாம் போல. அதுக்கு தான் உங்களுக்கு கூப்பிட்டுருக்கிறாரு பாருங்க. நான் கேட்குறேன்னா, ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் வாழ்கிறீங்களாங்கிறது ரொம்ப முக்கியம். வாழ முடியும். எங்கேயாவது அந்த அளவுக்கு இதில் நீங்கள் இதை அது அனுபவத்தில் பார்க்கலன்னா இதை இன்னும் முழுசாக இதை பிடித்து கொள்ள ஆரம்பிங்க. முழுசாக இதுக்குள்ளே ஈடுபாடு காட்ட ஆரம்பிங்க. ஆண்டவரே இன்னும் எனக்கு உதவி செய்யுங்க, நான் எல்லாரும் மாதிரி இப்படி வாழ்ந்துடக்கூடாது, நான் ஒரு சிறப்பாக வாழ என்ன கூப்பிட்ருக்கீங்க, என்ன ஹெல்ப் பண்ணுங்க. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிப்பார். அது எல்லாத்துலேயும், உங்கள் பரிசுத்தத்திலே, உங்கள் விசுவாசத்திலே, உங்களுடைய வாழ்க்கையின் எந்த காரியங்களிலும் அவர் உங்களுக்கு உதவுறதுக்கு தயாராக இருக்கிறார். அப்பேற்பட்ட ஒருத்தரை வச்சுக்கிட்டு வாழ்க்கை அப்படி இருக்கவே கூடாது. ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தேவன் உங்களை அழைக்கிறார். எதுக்காக இவ்வளோ வேலை நடக்குதுன்னா, கடவுள் பாருங்கள் உங்களை அப்படியே டெவலப் பண்ணி உங்களை சந்தோஷமாக்கி உங்களை அலங்கரிக்கிறது மட்டும் இல்லை, உங்கள் மூலமாக தேசத்திலையும் பட்டணத்திலையும் அவர் பெரிய காரியங்களை செய்ய திட்டமிட்டு இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் மூலமாக அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். எஸ், கடவுளுடைய ஐடியாவை நான் பேசிட்டு இருக்கிறேன். இட் இஸ் காட்ஸ் ஐடியா. எவ்வளோ நாள் இந்த பணப்பிரச்சனையில் நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. அதை மிதித்து வெளியில் வருவீங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். எஸ், அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்ட்டு உங்கள் இருதயங்களையும் உங்கள் ஆவியையும் கர்த்தரை குறித்த அவருடைய வார்த்தை குறித்த அறிவில் நீங்கள் நிரப்பும் பொழுது நீங்கள் ஒரு ஆசீர்வாதமான நபராக இருப்பீர்கள். நீங்களே ஒரு ஆசீர்வாதங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் நடக்கிறது மட்டும் இல்லை, உங்களே ஒரு பிளெஸ்ஸிங்ஸாக அதான் மக்கள் பார்ப்பாங்க. ஒரு ஊழியர் வந்து பிரசங்கம் பண்ணினார், நான் அதை கேட்டேன். சார்ல்ஸ் நிஃபான் அவர் பேர். சார்ல்ஸ் நிஃபான் அவர் ஒரு பிரசங்கியார். அதோட பல பிஸ்னஸ் அவர் பண்ணுறார், பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணுறார். அவர் வந்து இங்கே திருநெல்வேலிக்கு தான் வந்திருந்தார். ஒரு முறை ப்ரீச் பண்ணார். நான் சொல்கிறது வந்து ஒரு 10 வருஷம் இருக்கும். நான் அப்போ தான் இங்கே உள்ளே வந்திருக்கேன், ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணல. அப்போ அவர் ப்ரீச் பண்ணார், இங்கே ஒரு சர்ச்சில் வந்து பிரசங்கம் பண்ணார். அப்போ நான் கேட்டேன், டிஎல் ஆஸ்பான் தெரியுமா உங்களுக்கு? இவங்கெல்லாம் யார் பிரதர் அப்படிங்கிறீங்களா? டிஎல் ஆஸ்பான்னு ஒருத்தர், அவருடைய சீசர் தான் இவர். யார்? இந்த சார்ல்ஸ் நிஃபான் அப்படிங்கிறவர். அவர் வந்து ப்ரீச் பண்ணுறார். அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், எத்தனையோ கோடி எத்தனையோ மில்லியன் கணக்கில் அவருக்கு இப்போவுமே சொத்து மதிப்பு இருக்குது. பெரிய ஒரு ஊழியத்தை அவர் செய்கிறாரு, ஓன் ஃப்ளைட் வச்சு எல்லாம் போகிறாரு. நிறைய பல விஷயங்கள் அவர் என்ன பண்ணுறார். ஆமாம், இங்கே தான் பாருங்களேன், சும்மா ஒரு சின்னதாக ஒருத்தர் ஏதாவது ஆனாயிட்டால் கூட ஐயோ அப்படி ஒரு மாதிரி அதுக்கு ஒரு 4 கல்லை தூக்கி போடுறது, இந்த இதெல்லாம் இங்கே உள்ள புத்தி பாருங்களேன். அவங்க வேறு மாதிரி ஆகிடுறாங்க. ஆமாம், ஊழியக்காரங்க வேறு மாதிரி இருக்காங்க. அது காரணம் என்னென்னா, அவங்களும் ஜனங்களுக்கு அதை தான் பேசியிருக்கிறாங்க, அவங்களும் அப்படி இருக்கிறாங்க. இங்கே இவங்க வந்து ஜனங்களுக்கு வந்து தரித்திரத்தை பேசிட்டு இவன் ஏதாவது பண்ணோடனே அவனுக்கு கோபமாயிடுது. ஏய், எனக்கு பேசுனது பூரா தரித்திரம், நீ மட்டும் நல்லா இருக்கியான்னு அவனுக்கு டென்ஷன் ஆகிடுறான் பாருங்கள். இப்போ நான் அன்றைக்கி கூட ஒருத்தர் சொன்னார், உங்களை சில பெரிய ஸ்டேஜிலலாம் சில இதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க ஒரு சகோதரர் வந்து. அப்போ அவருக்கு என்ன தோணுதுன்னா, நம்முடைய நல்லெண்ண பேசுகிறாரு, அதனால் இவர் நல்லா இருக்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷங்கிறது. அதில் ஒரு இந்த மாதிரி ஒரு உண்மையும் இருக்குது பாருங்களேன். அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஊழியக்கார் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அதை தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அவர் என்ன சொன்னார்னா, இப்போ என்கிட்ட இருக்கிற எல்லா சொத்து, எல்லா பணம், எல்லா இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன். யாருக்கோ கொடுத்துட்டு ஒரு ஸ்லம்மில் கொண்டு என்னை விடுங்க அப்படிங்கிற. ஒரு ஸ்லம்மில் கொண்டு ஒன்றுமே இல்லைங்க இங்கே அப்படிங்கிற இடத்துல என்னை கொண்டு போய் விடுங்க. அடுத்த சில வருஷத்தில் நானும் அந்த ஸ்லம்பும் செழிப்பாகுதா இல்லையான்னு பாருங்கள் அப்படிங்கிறார். புரியுங்களா உங்களுக்கு? இதுதான் நமக்குள்ளே வரணும். நீங்கள் நினைக்கிறீங்க காசு ப்ராஸ்பரிட்டி இல்லை வேறு ஏதோ, இல்லை, இந்த ரியல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது பாருங்கள். இது எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது. இதை உடைய ஒரு மனிதர் ஒரு இடத்துக்குள்ளே போகிறாருன்னா
அவருக்கான எதிர்காலத்தை மட்டுமல்ல, அவர் பல பேருக்கான எதிர்காலத்தை சிருஷ்டிக்கிறவராக அவர் இருப்பார். எனக்கு அப்போ அது பயங்கர சேலஞ்சிங்காக இருந்தது. என்ன அப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஆனால் இப்போ நல்லா விளங்குது பாருங்களேன். இப்போ நல்லா விளங்குது. நாம் ஒரு இடத்துக்கு போனால் எதுவும் இருக்கணுங்கிறதே கிடையாது. ஏன்னா எதுவும் இல்லாத போது ஒன்று இருந்தது. தேவனுடைய வார்த்தைகள். ஆமென். ஆதியிலே என்ன இருந்தது? அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுவும் இல்லாத போது என்ன இருந்தது? அந்த வார்த்தை தான் எல்லாத்தையும் படைச்சிச்சு. இப்போ அந்த வார்த்தை உள்ளே இருக்கும் என்றால் எதுவும் இல்லாத ஒரு இடத்துல கூட உங்களால் என்னால் உருவாக்க முடியும். ஆமென். உங்களால் என்னால் சில காரியங்களை சிருஷ்டிக்க முடியும். உங்களால் என்னால் நல்ல எதிர்காலங்களை ஏற்படுத்த முடியும். ஆமென். அப்போ எல்லாத்துக்கும் எது மூலமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் விஷயம். அது தேவனை குறித்த அறிவு, அவருடைய வார்த்தையில் நீங்கள் நிரம்பியிருப்பது. அது இருந்துச்சுன்னா சிருஷ்டிப்பு நடக்கும். சிருஷ்டிப்பு எங்கே நடக்கும்? இருளிலே சிருஷ்டிப்பு நடக்கும். ஒழுங்கின்மைகள் ஒழுங்காகும். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெனிசஸ் 1 என்ன படிக்கிறீங்க? அங்கே என்ன இருந்தது? இருள் இருந்தது, ஒழுங்கின்மை இருந்தது, வெறுமை இருந்தது. எல்லாம் சொல்லுங்கள். இருள், ஒழுங்கின்மை, வெறுமை. சில என்ன எங்கள் வாழ்க்கையே அப்படி இருக்க மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க. இன்னொன்று இருந்தது, அதை மாற்றக்கூடியது. அது தேவனுடைய வார்த்தை. ஆதியிலே அந்த வார்த்தை. அப்போ நீங்கள் வேதத்தை பார்க்குற விதம், இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை பார்க்குற விதமே நம்ம வேற மாதிரி இருக்குது. இது சும்மா கிடையாது. இது சும்மா வெத்து பேச்சு கிடையாது. அப்படி காமிச்சிட்டாங்க கொஞ்சம் பேர். அதனால தான் நிறைய பேருக்கு அது என்னங்க, அது ரிலீஜனாலே அது என்னமோ நினச்சிட்டாங்க. இந்த உலகத்துக்கு ஒன்று காட்டணும், இது கர்த்தரை பின்பற்றுறது, அவருடைய வார்த்தையை தெரிகிறதுன்னு சும்மா கிடையாது. அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். எபிரேயர் 11:6 விதமாய் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, பலன் அளிக்கிறார். சும்மா ஏதோ கடவுளை தேடினங்க, பாட்டு படிச்சுட்டே உட்கார்ந்தங்க, அப்படி கிடையாது. உங்கள் வாழ்க்கை பலனுள்ளதாக மாற வேண்டும். அதெல்லாம் கிடையாது. ஸ்பிரிச்சுவல்லாம் இருக்கிறதுலாம் போகிறதுன்ட்டாங்க. ஹலோ, அந்த ஸ்பிரிச்சுவல்லாம் நாங்கள் நம்புறதில்லை. அதான் ஏற்கனவே போயிட்டு எல்லாமே இருக்கிறதுலாம் போகிறது இல்லைங்க. தேவன் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு. அதில் எப்படி வருது பாருங்க, ஏர்னஸ்ட்லி அண்ட் டிலிஜென்ட்லி. ரொம்ப ஜாக்கிரதையா. அது சும்மா ஏனோதானன்ட்டுலாம் கிடையாது. ஏதோ போயிட்டு வருவோம், தலையை காட்டு வருவோம், அப்படி கிடையாது. ஜாக்கிரதையா, அது ரொம்ப கவனமாக அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, பேசும்போதெல்லாம் அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, அவர் என்ன பேசுகிறார். இப்படி உங்கள் குடும்பத்தில் பேச ஆரம்பிச்சிங்கன்னா சக்ஸஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். சும்மா எண்ணத்தை போட்டு பேசிக்கிட்டு ஆண்டவர் அப்படியா சொல்லியிருக்காரு, தேவன் அப்படியா பேசியிருக்கிறாரு, அவர் வேலையை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார், அவர் உயர்வை பற்றி என்ன பேசியிருக்கிறார், அவர் பொருளாதாரத்தை பற்றி என்ன பேசியிருக்கிறார், அவர் நம்ம பிள்ளைகளை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு. இது உங்கள் வாழ்க்கையில் முதல் இடத்தை பிடிச்சதுன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த உலகத்திலேயே வேற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பீங்க. அதனால தான் பாருங்கள், கடவுள் உங்களுக்கு தர்ற மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் எது தெரியுமா? மிகப்பெரிய ஆசீர்வாதம் எது தெரியுமா? சங்கீதம் 107:19-20. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். தேவன் உங்களுக்கு தர்ற பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? God sent his word. He sent his word and healed them னு வருது பாருங்களேன். அவர் எப்படி உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்கிறாரா? அவர் வார்த்தையை அனுப்புகிறாராம். You must understand the power of God's word. அவர் வார்த்தையை அனுப்புகிறாராம். உங்களை செழிக்க வைக்கணும் என்ன பண்ணுவார் நினைக்கிறீங்க? He sent his word. உங்களை சுகமாக்கணும் என்ன பண்ணும்? He sent his word. அவர் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி. அப்போ எதுவும் இல்லாத போது என்ன இருந்தது?
வார்த்தை இருந்தது. ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய காரியம் இதுதான் பாருங்க. இதில் தான் வரணும், இதில் ஊறணும். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? சுகமே இல்லையா? அப்போ கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுது? அது சுகத்தை ப்ரொடியூஸ் பண்ணும். வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லையா? கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுது? கவனிங்க, அது நம்பிக்கையை ப்ரொடியூஸ் பண்ணும். சொல்லட்டுமா, அந்த ஜெனிசஸ் 1 பாருங்க. எது இல்லையோ அதை கிரியேட் பண்ணதுதான் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. இல்லைன்னு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாதுங்க. அப்படி இருப்பது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. ஏங்க, கடவுளே இறங்கி ரத்தம் சிந்தி கல்வாரிசையில் உங்களுக்காக மரித்து பாவ சாபங்களை போக்கி இருப்பாருன்னா அப்புறம் இனிமே என்ன இல்லை? இனிமே என்ன பிரச்சனை? வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிருக்கிறாரு. அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுகிற மனிதர்கள் ஜெயமாக வாழ ஆரம்பிக்கிறார்கள். ஆமென். அப்படிதான் சொல்லுது. தேவன் எதை அனுப்புறாரா? வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி. வார்த்தை வந்து என்ன பண்ணுது? குணமாக்குது. அவங்க கேட்குறாங்களா இயேசு கிறிஸ்து கிட்ட, ஆண்டவரே நீங்கள்லாம் வர வேண்டியதே இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன். இயேசுவே ஆச்சரியமாயிடுச்சு. கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கவில்லையே. அதாவது ஹோல் இஸ்ரேலுக்குள்ள இப்படிப்பட்ட ஃபெய்த்தை அவர் பார்க்கவில்லையா? இயேசுவே சர்ப்ரைஸ் பண்ணிட்டான். ஆமாம், பிரஜாதி மனிதன் அவன். அவன் ஒரு மிலிட்ரி கேப்டன். ஒரு 100 பேருக்கு அவன் யார்? கேப்டன், அதிபதியாக இருக்கு. 100 பேருக்கு தலைவனுங்க, அதான் 100க்கு அதிபதி. புரியுங்களா உங்களுக்கு? 100 பேர் அவனுக்கு கீழே இருக்கிறாங்க. அவன் சொல்கிறான், என் வார்த்தையே எவ்வளோ பவர்ஃபுல் தெரியுமா? நான் ஒருத்தவனை வானா வரான், போனா போகிறான். ஏன்னா மிலிட்ரி கமாண்ட். அவர் சொல்லிட்டா அந்த வார்த்தைக்கு அவ்வளோ இது. எனக்கே ராயனுக்கு கீழே இருக்கிற எனக்கே எப்படின்னா இறங்கி வந்திருக்கிறீரியா, உங்கள் வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை இருக்கும். ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாவான். இப்போ நமக்கு தெரியல இது யார் சொன்னதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் பைபிளில் போட்டிருக்கா, சரி 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 எப்படி ஆக்கிட்டாங்க பாருங்க. இப்போ ஐயோ, இட் இஸ் a word of God. இது உலகத்தை உருவாக்கினது, சிருஷ்டித்த அந்த வார்த்தைகள். இதை எடுத்துக்கொண்டால் உங்கள் இல்லாமையே வேற மாதிரி ஆக்கலாம், உங்கள் இருளை போக்கலாம், உங்கள் வெறுமையை நீங்கள் போக்கலாம். ஏன்னா ஆதியிலே வார்த்தை. ஒரு வெற்றிகரமான ஆவிக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களுக்கு வேணும்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், வார்த்தையில் நிரம்ப ஆரம்பியுங்கள். தேவன் என்ன சொல்லியிருக்கிறார், கர்த்தருடைய வசனங்கள் என்ன சொல்லுது. இல்லை எனக்கெல்லாம் பைபிளில் அவ்வளவு அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்போ அந்த அளவில் தான் இருப்பீங்க நீங்கள். உள்ளே வர வர இது வந்து வேற கிடையாது. இது சந்தோஷத்தை இழக்கிறது இல்லை, சந்தோஷத்தை பெறுவது. இது உள்ள போகணும். நீங்கள் வந்து சபைக்குள்ளே வர்றது முக்கியம்தான், ஆனால் உங்களுக்குள்ளே அந்த வார்த்தை ரொம்ப போகிறது ரொம்ப முக்கியம். இது இந்த அளவுக்கு உள்ளே போதும், அந்த அளவுக்கு வேலை நடக்கும். அவர் தமது வசனத்தை அனுப்பி ஞாயிற்றுக்கிழமை தோறும் அனுப்புகிறாரு. இல்லைன்னா வாங்க எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணி முடிச்சு உங்களை அனுப்பிடுவேன். நான் எதுக்கு நின்று பேசிக்கிட்டே இருக்கிறோம்? ஏன்னா ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றிடும். ஆமென். the one word, it's more than enough. நான் அமர்ந்து எத்தனையோ முறை இப்படி பிரசங்கம் பண்ணும் பொழுது நல்ல வார்த்தைகளை பேசுகிற மனிதர்கள் உடைய போதனைகள் அப்படி உட்கார்ந்து கேட்கும்போது அதிலிருந்து புறப்பட்ட சில வார்த்தைகள் தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி என்ன நுப்பாட்டி இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? சும்மா கிடையாதுங்களேன். என்னங்க பண்ண அப்படின்னு நினைக்கும் போது ஒவ்வொரு டைமில் தேவன் அனுப்பின அந்த வார்த்தைகள், தேவன் அனுப்பப்பட்ட அந்த வார்த்தைகள். இந்த கிரவுண்டில் ரொம்ப ஒரு டிப்ரெஷனான ஒரு இது, என்ன பண்ணுறது, என்ன ஒன்றும் கரெக்டாகவே போக மாட்டுக்க அப்படின்னு இருந்த ஒரு டைம். அப்போ தான் ஆபிரகாம் பண்ண மீட்டிங்ஸ் இந்த நடந்துட்டு இருந்தது. அப்போது அவர் மூலமாக ஆண்டவர் அனுப்பின சில வார்த்தைகள். அன்றைக்கி பாருங்கள், அவர் இப்போ அவர் மீட்டிங்கில் கூப்பிட்டு நம்மளை பேச வைக்கிறாரு. எங்கிருந்து எங்கே போயிடுது பாருங்களேன். நம்ம ஆடியன்ஸாக நின்று கேட்டோம், இப்போ வந்து கோ ப்ரீச்சராக மாற்றிடுறாரு. அவர் வந்து பாலா வந்துருங்க அப்படின்ட்டு நம்மளை தூக்க முடியும். வாழ்க்கை எங்கேருந்து எடுத்த முடியும்? எத்தனை காரியங்கள் வந்து நடக்கு அனுப்புகிறார். எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை. ஆமென். நிறைய நேரங்கள் நிறைய நல்ல நல்ல மனிதர்கள் மூலமாக இது பண்ணது. ஊழியத்தை எப்படி செய்கிறது, வெற்றிகரமாக ஏதாவது பண்ண முடியுமா?
அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு டிவிடி அதை எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அதில் சென்னையில் இருக்கிற சாம்பி செல்லத்துறை அவர் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த டிவிடி கிட்டத்தட்ட 50 மெசேஜுக்கு மேலே அதில் போட்டு ஒரு நண்பர் கொடுத்தாரு. போட்டு உட்காந்து அப்படி கேட்டே இருந்தேன். அவர் மனுஷன் திரும்ப திரும்ப சொல்கிறாரு, இதுதான் வேத வசனம் விருத்தி அடைந்துன்னாரு. அன்னைக்கு தான் நான் இதை ரொம்ப பிடிச்சேன். ஆஹா, எதுவுமே இது இருக்கோ இல்லையோ, இது இருந்தால் எல்லாமே வந்துடும், இதை ரொம்ப கவனமாக பிடிக்கணுன்ட்டு உட்காந்து போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறது. உள்ளே போய்கிட்டே இருக்குது. உள்ளே கேட்டு 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 அப்புறம் சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து உட்காந்து திருப்பி கேட்குறது. அப்புறம் நைட்டு ஃபோனில் ஏற்றிட்டு திருப்பி என்ன பண்ணுறது கேட்குறது. கொஞ்ச நாள் நிறைய பிரச்சனை இருந்தது. கவலைப்படலையான்னு கேட்குறேன்னா அதுக்கு டைமே கொடுக்கல. கவலையே கொஞ்சம் கவலைப்படணும், இருக்கிற பிரச்சனைக்கு கதறி அழணும். ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் டைம் இல்லை, ஒன்று அப்புறமா பார்த்துக்கிறேன், நான் போய் கொஞ்சம் பைபிள் படிச்சுட்டு வந்துடுறேன் கேட்டுறேன்னு இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது உள்ளே போய் 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 கடைசியில் பார்த்தா அந்த இருளுக்கு நடுவில் வெளிச்சத்தை பார்க்க முடிஞ்சது. அந்த 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 போராட்டமான சூழ்நிலைக்கு நடுவில் தேவனுடைய பதில்களை காண முடிந்தது. அப்படி உங்கள் இருதயமே அப்படி ஆயிடுங்க. நான் சொல்கிறது வந்து உங்கள் ஆவி, உங்கள் இருதயம், உங்கள் உணர்வு எல்லாமே அந்த வேர்ட் அப்படியே டாமினேட் பண்ண ஆரம்பிக்கும். நான் தான் சொல்கிறேன், நீங்களே ஆசீர்வாதமாக மாறி விடுவீர்கள். கடவுள் உங்களுக்கு ஒன்றை தருகிறார் அப்படிங்கிறத விட இது மேலானது. ஆண்டவரே, ஒரு நல்ல ஊருக்கு கூட்டு போய் என்னை ஆசீர்வதிங்க. இது அப்படி இல்லை. நான் இப்போ சொல்கிறது, நீங்கள் போகிறதுனால அந்த ஊர் ஆசீர்வாதமாயிரும். புரியுதா உங்களுக்கு? யோசேப்பு எகிப்தில் போய் பொழைக்கல, யோசேப்பு போனதுனால எகிப்து பொழைச்சிச்சு. ஹலோ, அது மாதிரி தான் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை தேவன் ஆசீர்வதித்தார். யோசேப்பே போதுமா? போதாது, இன்னும் பார்க்கணும். வீட்டை, இப்போ நாட்டை. ஹல்லேலூயா. எப்படி ஒன்றாலும் போகலாம், எப்படி ஆக்கிடுறாரு பாருங்க. இப்போ இதை தான் அவர் உங்களுக்குள்ளே இம்போர்ட் பண்ண விரும்புகிறார், உங்களுக்குள்ளே வைக்க விரும்புகிறார். இதை வச்சு அனுப்பிட்டா இது பர்ஸு கிருசு காசு கீசு இருக்குதா இல்லையா அதெல்லாம் இல்லை. நீங்கள் போகிற இடத்துலலாம் காசு வரும். நீ நின்றுட்டு இருக்கிற இடத்துலலாம் வியாபார வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். இது ஒரு ரெல்முங்க, இது ஒரு மண்டலம், இது ஒரு சக்சஸ் மண்டலம், இது ஒரு வெற்றியின் மண்டலம். இது அப்படியே உருவாயிரும். இது உருவாயிடுச்சுன்னா நீங்கள் அதை இதெல்லாம் தேடிட்டு இருக்க மாட்டீங்க. நீங்கள் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அதுவா இதுவாலாம் கிடையாது. அங்கேயும் போய் பாருங்கள். அந்த 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 வசனம் எங்கே ஆரம்பிக்குன்னு பாருங்கள். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருகிற இலையுதிராத மரத்தை போல் அவன் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். 100% சக்ஸஸ் பார்க்க முடியுங்க. அப்போ பாருங்க, இது அப்படியே ஊறுது. யாருப்பா இவனை அடிச்சது அப்படின்னு கேட்பாங்க. இது யார் தெரியுமா? நாடி நரம்பெல்லாம் சந்த வெறி ஊறி போனவன் ஒருத்தன் அடிச்சதுன்ட்டு போட்டு காமிப்பாங்க இந்த பாட்ஷா படத்தில். அது மாதிரி இது எப்படி தெரியுமா? நரம்பு நாடியெல்லாம் வார்த்தையால் அப்படியே நிரம்புறது. எங்கே கை வச்சாலும் எங்கே போனாலும் உள்ள என்ன வருது? வார்த்தை. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அவர் என்ன பேசியிருக்கிறாரு, இதில் வர்றது பாருங்க. நான் ரொம்ப நேசிக்கிறவங்களுக்கு இது சொல்லுவேன். நான் பிரதர், உங்களுக்கு காசுலாம் தந்துடலாம், எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா ஒரு சின்ன தேவை இருக்கா, கொடுத்துடலாம். ஆனால் எனக்கு காசு இப்படி வரல, இதிலிருந்து தான் வந்துச்சு. இது இட்ஸ் வில் ப்ரொடியூஸ் எவ்ரி திங்ஸ். இதுதான் எனக்கு கதவுகளை திறந்துச்சு, இதுதான் எனக்கு நம்பிக்கையை கொடுத்துச்சு, இங்குதான் எனக்கு விசுவாசத்தை கொடுத்துச்சு, இதுதான் இன்னைக்கு நான் வெற்றிகரமாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. இதைத்தான் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன் அப்படின்னு பேதுரு சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து வேறு ஏதாவது சர்ச் பண்ண பார்க்குறாங்க. இங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன எப்படி உங்களுக்கு வருது, எங்களுக்கு 2 அட்ரஸ் இருந்தால் கொடுங்கங்க. இங்கே அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, ஏதோ பெரிய கான்டாக்ட் ஐயாவுக்கு இருக்குது. ஆமாம், பெரிய கான்டாக்ட் இருக்குது நமக்கு, அது அவங்களுக்கு தெரிய மாட்டேக்கு. அதனால தான் வருது போல் லட்சமாக செலவு பண்ணுறாங்க, என்னெல்லாமோ செய்கிறாங்க, 10 கோடிக்கு பிளான் பண்ணியிருக்காங்க, அசராமல் நின்றுட்டுருக்குறாங்க, அப்படிலாம் யோசிக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்கேயோ யாரோ வச்சுருக்கிறாரு, எங்களுக்கு அட்ரஸ் கொடுங்கங்க.
ஏன் அட்ரஸ் எல்லாம் தெரியாது, எனக்கே அட்ரஸ் இல்லாமல் தான் வந்தேன் நான். இந்த வார்த்தை பைபிளில் இப்படி போட்டிருக்குண்ணா நம்புற மாதிரி இல்லையே அப்படிங்காங்க ஊழியஞ்சேரவங்களே. நான் சொல்கிறது வேற யாரும் சொல்ல, ஊழியக்காரங்களே என்ன பண்ண மாட்டேங்காங்க, நம்ப மாட்டேங்காங்க. அது நாங்களும் தான் பைபிள் வச்சுருக்கோம் பாஸ், இது பைபிள் வைக்கிறது இல்லை, இது ஒரு வெளிப்பாடு, இதை பெற்றுக்கொள்ளுங்க. நான் சில பேர்கிட்ட இருந்து இந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டேன். சில மனிதர்கள் மூலமாய் கர்த்தர் என் வாழ்க்கைக்குள்ள அதை கொண்டு வந்தார், சில புத்தகங்கள் மூலமாய் கொண்டு வந்தார், சில போதனைகள் மூலமாய் கொண்டு வந்தார். அவருடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறார். வார்த்தைங்கிறது எப்படின்னா, குழியில் கிடக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு கயிறு அப்படியே அனுப்புகிற மாதிரி, அது பிடிச்சான்னா எந்த குழியிலேருந்து மேலே வந்துடுவான். ஆமேன், எல்லாம் சொல்லுங்கள், பிடித்து கொண்டு. ஆமேன், அதை பிடிச்சிக்கோங்க. மருத்துவர் ஒன்றை சொல்லியிருக்கலாம், அதை ரொம்ப ஆழமாக பிடிக்காதீங்க. மகத்துவமானவர் ஒன்றை சொல்லியிருக்கிறார், அதை பிடிங்க. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? மருத்துவர்கள் காணக்கூடிய உண்மைகளை சொல்லியிருக்கிறார்கள். சர்வாங்க பிறவியிலிருந்து நடக்க முடியாத ஒரு மனிதனுக்கு சர்வாங்க சுகத்தை கொடுத்து அவனை ஒரு முடவனை துள்ள வைத்த அந்த நாமம் இன்றைக்கும் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். வியாதியோடு ஒத்து போகக்கூடாது. வியாதிக்கு எதிரான கடவுளுடைய வார்த்தையை உள்ளே போட்டிங்கன்னா அது எதிர்த்து நிற்பீங்க. தரித்திரத்தோடு ஒத்து போகாதீங்க. இந்த உலகத்தின் சோகங்களோடு என்ன பண்ணிடாதீங்க, ஒத்து போடாதீங்க. பிலிப்பியர் 2:15 வாசிக்கிறேன். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே. இந்த ஜென்ரேஷன் எப்படி இருக்குது? கோணலும் மாறுபாடுமா அது இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் என்ன மாதிரி ஒரு தரத்தில் வாழ வச்சாரோ அந்த தரத்தில் என்ன பண்ணல, வாழலை. அதுக்கு நடுவில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்களும் அப்படி தான் வாழணுமா? இல்லை. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபரற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு. இப்போ 14 பாருங்க. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். அப்போ இந்த உலகத்தில் யதார்த்தமான மனிதர்கள் யதார்த்தமாக வாழ்கிறாங்க. அது கஷ்டம் உண்டுல, நோய் உண்டுல, பலகீனம் உண்டுல, அப்படியே இருக்கிறாங்க. நிறைய சபைகளும் அந்த யதார்த்த பிரசங்கத்தை தான் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசியுங்கள். சுடர்னா என்னது? ஸ்டார்ஸ், நட்சத்திரம், சூரியன், இதை தான் என்னன்னு போட்டிருக்குது, சுடர். பகலை ஆள பெரிய சுடரும் இரவையால சிறிய சுடரும். கடவுள் சொல்றாரு, என் வார்த்தையை நீ பிடிச்சா நீ ஒரு ஸ்டார். இருள் நிறைஞ்ச உலகத்தில் நீங்க சுடரை போல என்ன பண்ணுவீங்க, அப்படியே தக்கன்னு மின்னுவீங்க. ஏமான், ஆமாம், எல்லாம் இருட்டாக இருக்கும் ஆனால் நீங்கள் மின்னுவீங்க. ஆமேன். அப்போ இதை பிடித்து கொள்ளுங்களா, சொல்லுங்க, பிடித்து கொண்டு. வார்த்தை இந்த மாறுபாடான உலகத்துக்கு நடுவில் உங்களுக்கு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை தரும், வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை தரும். ஆமேன். இதில் வேறு ஒன்றுங்க, இதில் இன்னும் ஆழமாக என்ன பண்ண ஆரம்பிங்க, பயணம் பண்ண ஆரம்பிங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே தான் வேலை செய்ய ஆரம்பித்தேன். இவ்வளோ நேரம் பேசணும் பார்த்தீங்களா, அங்கே தான் நான் ஒர்க் பண்ணேன். என் நேரங்களை தேவனுடைய வார்த்தையை இன்னும் ஆழமாக எனக்குள் கொண்டு சேர்ப்பதற்கு. நீங்கள் நினைக்கக்கூடாது, ஓ இவர் பிரசங்கி ஆகிறதுனால அப்படி செஞ்சுருக்கிறார் போல நினச்சிக்கூடாது. இது பிரசங்கியாரா பிஸ்னஸ் மேனாங்கிறது மேட்ரு இல்லை. புரியுதா உங்களுக்கு? இது பிரசங்கியாரா பிஸ்னஸ் மேனாங்கிறதுக்கு கிடையாது. நீங்கள் பைபிளை பிரசங்கம் பண்ணுறதுக்காக அவ்வளோ நேரம் படிச்சிருப்பீங்களா இருக்கும் பிரதர். சில பாருங்க அப்படி புரிஞ்சுட்டு போயிடுவாங்க. வேத வசனங்கிறது ஊழியம் செய்கிறவங்களுக்கும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு யாராவனாலும் சரி, விசுவாசம் நம்பிக்கை எல்லாருக்குமே தேவை. ஊழியம் செய்கிறதுக்கு மட்டும் விசுவாசம் தேவை இல்லையா? அதுக்கு மேலே அதுக்கு மட்டும்தான் தேவையா? எல்லாத்துக்குமே தேவை. விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். ஆமேன். தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறதோ, வேதவசனம் கிறிஸ்துவினுடைய வசனம் சகல ஞானத்தோடும் உங்களுக்குள் வாசமாய் இருப்பதாக அப்படின்னு எழுதப்படுது. அப்போ கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இதில் ஒர்க் பண்ண, தினமும் இதில் வேலை செய்ய ஆரம்பிங்க. தினமும் நேரங்களை இதுக்காக ஒதுக்குங்க. இன்னும் ஆழமாக கேளுங்க.
வெற்றி பெற்றிருப்பீங்க சில பகுதிகளில். இன்னும் சில பகுதிகளை குறித்து தேவனிடத்தில் வெளிப்பாட்டை கேளுங்கள். அது சம்பந்தமான வார்த்தைகளை உட்கொள்ள ஆரம்பியுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா திருப்பி அப்படியே மறுரூபமாகும். எல்லாத்துலேயும் நீங்கள் வளரலாம். உங்கள் அபிஷேகத்தில், உங்கள் ஞானங்களில், உங்கள் பொருளாதாரங்களில், எல்லாத்துலையும் நீங்கள் வளர முடியும். இந்த உலகுக்கு, உங்கள் சுற்றியில் இருக்கிற உறவுகளுக்கு, சொந்தங்களுக்கு நீங்கள் தான் நம்பிக்கை. நீங்கள் தான் நம்பிக்கை. இங்கே இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் நம்பிக்கையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யூ ஆர் த ஹோப். யூ ஆர் த ஹோப். அவங்க உங்களை பார்த்து பிடிச்சிட்டு தான் வரணும். அவங்களுக்கு வேறு நம்பிக்கையே இல்லை. பாருங்களேன், உங்களை பார்த்து அவர்கள் வரட்டும். அந்த அளவுக்கு கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். இந்த வருஷத்தில் ஒரு காரியம் பண்ணோம். பென்ட்ரைவ் வந்து நம்ம போடுறோம். அதோடு சேர்த்து சிலலாம் இன்னும் MP3ஸ்லாம் நம்ம இன்னும் உபயோகப்படுத்துகிறோம். காரில் DVD பிளேயர்லாம் யூஸ் பண்ணுறோம். அவங்களுக்காக ஒரு இது பண்ணோம். இந்த வருஷத்தில், கடந்த வருஷத்தில் 3 சர்வீஸ்லேயும் நான் பேசின எல்லா மெசேஜஸையும் ஒரு டிவிடியாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதில் போட்டு கொண்டு வந்திருக்காங்க. இதில் 2 DVD இருக்கும். எல்லா மெசேஜும் இதில் இருக்கும். போன வருஷம் நான் பேசின எல்லா சர்வீஸில் பேசின மெசேஜ் இருக்கும். ஐ திங்க் பார்த்துக்கோங்களேன், 54x3 போட்டுக்கோங்க. மோர் தென் 150 மெசேஜஸ் இதில் இருக்கும். நம்ம மெசேஜ் தான் 1 மணி நேரத்துக்கு குறையாமல் இருக்குமே. ஒரு நாள் அதுக்கு அவங்க குறை வச்சிருக்கவே மாட்டேனே. 1 மணி நேரத்துக்கு குறையாது, அதுக்கு அதிகமாக தான் இருக்கும். 1.5 மணி நேரம், 1.25 மணி நேரம் அப்படியே இருக்கும். டெய்லி ஒன்று கேளுங்க. இது இந்த ஃபார்மேட் உங்களுக்கு உதவி செய்யும். இல்லை வேறு ஃபார்மேட்டில் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெற்றுக்கொள்ளுங்க. MP3 ஃபார்மேட்டில் வேணாலும் பெற்றுக்கொள்ளுங்க. இல்லைன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது மெமரி கார்டில் உங்களுக்கு ஏற்றனா கூட உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் வார்த்தைகள் என்ன பண்ண ஆரம்பிங்க, கேட்க ஆரம்பிங்க. Glory to God. அதோடு சேர்ந்து நீங்களும் வேதத்தை எடுத்து அப்படியே பாருங்கள். உங்களுடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லியிருக்கிறதே அப்படிங்கிறத கவனிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. இந்த வருஷம் எல்லா வருஷம் மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுக்கு தேவனுடைய சிறந்ததை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்காக வச்சிருக்கிற பெஸ்ட்டை இந்த வருஷம் நீங்கள் பார்க்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடவுள் அப்படி பார்க்கும்படியாக அவர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்வார். Glory to God. Glory to God. எல்லா நன்மைகளும் ஏற்றப்பட்டிருக்கிற ஒரு வாகனம் போல் அது உங்கள் வாழ்க்கைக்குள் வருகிறது. Receive His word. அவருடைய வார்த்தையில் வேறு ஒன்றுங்கள். வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்கள். இன்னும் அவரை அறிகிற அறிவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடமளியுங்கள். அது ஒரு வெத்து நேரங்கள் அல்ல. தேவனை அறிகிற அறிவுக்காக நீங்கள் ஒதுக்குற நேரங்கள், அதற்காக நீங்கள் தேடி ஓடி வருவது, பிரயாசப்படுவது என்பது வாழ்க்கையின் எல்லா பக்கங்களையும் இன்னும் அர்த்தமுள்ளதாக மாற்றும். மாலை வேலையிலும் தாப்புனே ரொம்ப அடிப்படையான ஒரு காரியம்தான். இதுதான் எல்லாத்துக்கும் ஊற்றாக இருக்குது. அதை பற்றி இன்னைக்கு சிந்திக்கும்படி எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி. ஏற்கனவே அதில் பயணப்பட ஆரம்பிச்சிட்டாங்க பிள்ளைங்க. இன்னும் ஆழமாக அதில் போற்றோம். அதை குறித்த நம்பிக்கை அவர்கள் பெறட்டும். இது கண்டிப்பாக வேலை செய்யும். எனக்கு ஒர்க் பண்ணும். என் சுகத்திலே, என் பொருளாதாரத்திலே, என்னுடைய சமாதானத்திலே, என்னுடைய வாழ்க்கையின் பக்கங்களிலெல்லாம் அது எந்த அளவுக்கு கிரியை செய்யும் என்பதை நீர் அவர்களுக்கு காண்பிக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். இந்த மாலை வேலையில் உங்களுடைய வார்த்தையை அனுப்பி இருக்கிறீர்னு நாங்கள் நம்புகிறோம். அவர் அவருடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி என்று எழுதியிருக்கிறார். இந்த உலகத்திலிருந்து அது எங்களை செப்பரேட் பண்ணுது. வியாதியிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, நோயிலிருந்து உங்களை அப்படியே வேறு பிரிக்கிறார். ஹல்லேலூயா. பிரித்து இந்த உலகத்துக்குள்ள அவர் உங்களை அனுப்பும்போது உலகம் உங்களை கண்டு வியக்கும், ஆச்சரியப்படும். உங்களுக்குள்ள இருந்த அந்த தேவ சாயலை, உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த நன்மைகள், உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஐஸ்வர்யங்கள், உங்க வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷங்கள், உங்க வாழ்க்கையில் இருக்கிற அன்பு, அமைதி, விசுவாசம், இதெல்லாம் இந்த உலகத்துக்கு ஈர்ப்பாக மாறும். ஒரு நற்கந்தங்களாய் தேவன் உங்களை வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு ஃப்ராக்ரன்ஸா நீங்க இருப்பீங்க. அநேகர் அதை பார்த்து கவர்ந்து ஓடி வருவாங்க. Glory. நன்றி தாப்பனே. இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அதை அனுபவிக்கட்டும். ஆண்டவரே, இது ஒரு வெற்றி பயணம் அல்ல, இது ஒரு வெற்றி பயணம். இது ஒரு வெற்றி பயணமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை இன்னும் ஆழமாக அவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும். அது தியானமாக, அது சிந்தனையில் அது வரட்டும். உங்களை அறிகிற அறிவில் அவங்க விருத்தி அடையட்டும். என் தேவன் என்ன சொல்லியிருக்கிறார், குடும்பங்களை குறித்து, பொருளாதாரங்களை குறித்து, ஒவ்வொன்றை குறித்து அவர் என்ன பேசுகிறார் என்பதை கேட்கும்படி எங்கள் இருதயத்தை நாங்கள் திறக்கிறோம். வார்த்தையின் வழி நிச்சயமான வெற்றியின் வழியாக இருக்கிறது.
எங்களுக்கு இதை கற்றுக் கொடுத்தீர், இன்றைக்கு அனுபவிக்க வைத்திருக்கிறீர். இங்கே இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அது அனுபவமாய், அது ஜெயமாய், அது ஒரு மேனிஃபெஸ்டேஷனாய் மாறுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நீர் செய்கிறீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், 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 ஆமென். Praise God. Hallelujah. Amen. கர்த்தருக்கு நாம் கொடுக்கலாம், நம் கைகளில் எடுத்துக்கொள்ளலாம். தேங்க்யூ லார்ட். நேரில் இங்கே ஆஃபரிங் விதைக்கிறவங்க கொடுக்கலாம். ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைங்கள் கூகுள் பே ஆர் அக்கௌண்ட்டில் விதைக்கலாம். ஒருவேளை ஸ்வைப்பிங் மூலமாக நீங்கள் காணிக்கை செலுத்த விரும்புனீங்கன்னா பின்னாடி ஸ்வைப்பிங் மெஷின் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் ஸ்வைப்பிங் மூலமாக ஆஃபரிங்ஸ் என்ன பண்ணலாம், நீங்கள் செலுத்தலாம். தேவனுடைய ஆலயத்திற்கு என்று கட்டடத்துக்காக நீங்கள் கொடுக்க விரும்புகிற பிள்ளைங்க பின்னாடி ஒரு பாக்ஸ் இருக்கும், அங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் செலுத்தலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. கையில் எடுத்துக்கோங்க, ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை நாம் கொடுக்கலாம். தப்புனே இந்த நாளில் எடுத்திருக்கிற ஒவ்வொரு விதைகளையும் என் தேவன் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை எங்களுக்குள்ள வரும்போது ஐஸ்வர்யம் வரும், கண்டிப்பாக வரும். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறவர். இந்த வார்த்தையை எங்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லை, எங்கள் கூட நின்று அதை நிறைவேற்றுகிறதற்கு நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீர். எதை இன்றைக்கு விசுவாசித்தார்களோ அதையெல்லாம் நிறைவேற்றுங்க அவங்க வாழ்க்கையில். இன்றைக்கு விதைக்கிற ஒவ்வொரு விதையும் 1000 மடங்கு அவங்க வாழ்க்கையில் பெருக்கங்களாய் வரட்டும். பண பிரச்சனைனே ஒன்று எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடத்தை வாழ்க்கையில் நான் டிக்ளேர் பண்ணுறேன். கடனற்ற வாழ்க்கையை நான் பேசுகிறேன், வட்டியில்லா வாழ்க்கையை நான் பேசுகிறேன். அந்த டெப்ட் கேன்சலேஷன் அவங்க வாழ்க்கையில் நான் பேசுகிறேன். அவங்க களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கட்டும், அவங்க கை வாரி இறைக்கட்டும் என்று நான் பேசுகிறேன். தகப்பனே, நீர் அவ்விதமாய் செய்கிறீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். பாடல் பாடும் பொழுது நம் தேவனுக்கு என்று நாம் கொடுக்கலாம். ஹல்லேலூயா.